ராவணா பார்வையாளர்களுக்கு ஒரு செய்தி. இது புதிய நிகழ்ச்சி. அரசியல் உளவாளி. நிறைய நண்பர்கள் வந்து பேசியிருந்தாங்க. உங்களுடைய அரசியல் சோர்ஸ் மூலமா நிறைய தகவல் கிடைக்கும். கிரைம் தகவல் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே கடந்து பொதுவா அரசியல் பேட்டின்ற மாதிரியே போயிட்டுருக்கீங்களே. வெளியில வராத விஷயம், சொல்லப்படாத விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா வெளியில தெரியாது. தாமதமா தெரியும். அப்படியான விடயங்கள் உங்களுக்கு நிறைய முன்கூட்டியே கிடைக்கும். இதெல்லாம் நீங்க வெளியில பேசலாமே, வெளியில தெரிவிக்கலாமே அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தொடர்ச்சியா. அந்த அடிப்படையில இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே ஒரு புதிய நிகழ்ச்சி, அரசியல் உளவாளி. தகவல் நமக்கு வர தகவல உங்ககிட்ட குடுத்துட்ருக்கிறேன். இது இதுக்கு வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா, சாதாரண ஒரு நிலையில இருந்துட்டு 4,00,000 தாண்டி வந்துட்டுருக்குது ராவணா வலைத்தளம். எந்த விதமான ப்ரமோஷனும் இல்ல. எந்த விதமான கமர்ஷியல் விளம்பரமும் நம்ம பண்ணல. ஒரு ஆர்கானிக்கா வந்து அது இயற்கையான வளர்ப்புன்னு வளர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் இது வளர்ந்து இன்னைக்கு வந்து நிக்குது. ஒரு பெரிய ஆதரவை நீங்க குடுத்துருக்கீங்க. அதைப் போலவே இந்த புதிய நிகழ்ச்சி அரசியல் உளவாளிக்கு நீங்க குடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட தொடங்குறேன் இன்னைக்கு. குறிப்பா முதல்ல ஒரு தகவல் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, அலை கடல் என அணி திரண்டு நிக்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. மொத்தமா அடிச்சு பெருக்கி கூப்பிட்டோனாக்கா ஒரு 4 லாரி கூட தேராதுன்னுவாங்க. நம்ம 2 லாரின்னே வச்சுப்போம். அந்த லெவலுக்கு அப்புறம் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிசிடின்னு 26 எழுத்து இருக்கும். அந்த 26 எழுத்தும் குலுக்கி போட்டீங்கன்னா, அதுலேருந்து எதை எடுக்கிறீங்களோ அது பேர்ல ஒரு காங்கிரஸ் பிரிவு இருக்கும் உள்ளாரையே. இவருடைய அணி, அவருடைய அணின்னு இப்ப இனிஷியல் ஏபிசிடின்னு போட்டீங்கன்னா, அவ்வளோ கோஷ்டின்னு சொல்ல வரேன். இந்த லட்சணத்தில இப்ப காங்கிரஸ் கட்சி திமுகவோடு நீடிப்பதா வேண்டாமா? அப்படின்ற ஒரு பெரிய சர்ச்சை வந்து போயிட்டுருக்குது. சமீபமா பார்த்தீங்கன்னாக்கா, செல்வ பெருந்தகை கட்சியினுடைய மாநில தலைவரே வந்துட்டு ஒரு அதிருப்தி வார்த்தைகளை வந்து விடுறாரு. எங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு. இத தொடக்கத்திலிருந்து முழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தது அந்த கட்சியில செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய மூத்த தலைவர் காங்கிரஸ் கட்சி திருச்சி வேலுசாமி அவர்கள். அதொட்டி சில பேர் வந்து பேசுனாங்க. இந்த பக்கம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜோதிமணி நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த கணவர் தமிழ்நாட்டில சிதைக்கிற மாரி போக்கு இருக்கு. ஆளுக்கு ஆள் வந்து நாட்டமா, ஆளுக்கு ஆள் கருத்து சொல்லக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது அப்படின்றாங்க. யாரு சொல்றாங்க அப்படின்றது தெரியல. அவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாட்டினுடைய எம்பியா தான் இருக்கிறாங்க ஜோதிமணி அவர்கள். இங்க காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரா இருக்கிறவர் செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை என்னன்றால் திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு. எங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்க வந்து அதிகாரத்தில பங்கெடுத்துக்கிறீங்க டெல்லியில. ஆனா உங்களுக்கு நாங்க இவ்வளோ காலமா இருந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் நீங்க இந்த மாரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வரமாட்டிருக்கீங்களே. ஏன் நீங்க அத மறுபரிசீலனை பண்ணக்கூடாதுன்னு ஒரு அழுத்தத்த குடுக்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முறை காங்கிரஸ் 2ஆக பிரிகிறது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு முதல் கட்டமாக. செல்வ பெருந்தகை திமுகவுக்கு எதிரா போகிறாரா? ஆதரவா போகிறாரான்றது தெரியல. இப்போதைக்கு அவருடைய நிலைப்பாடு வந்து எதிராக அந்த அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாரி பேசுறதா தோணுது. சில விடயங்கள வந்து அவர் திமுகவுக்கு எதிராக செய்ய முடியாது, வேகமாக அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே சில பேர் வந்து சொல்றாங்க. கார்த்தி சிதம்பரம் இன்னும் உள்ளிட்ட சில பேர் வந்து இளைய தலைமுறை என்ன சொல்லுதுன்னா, திமுக விட்டுடும் இதோட. ஒரு நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறது. நம்மகிட்ட அதிகாரம் இருக்கும்போது மட்டும் பங்கு வாங்கிக்கிட்டு நல்லா சொகுசா சம்பாதிக்கிறாங்க, எல்லாத்தையும் செய்றாங்க. வெளிப்படையா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படி உங்ககிட்ட சொல்றாங்க. கோடிக்கணக்கில எல்லாம் செய்றாங்க. 2G ஊழல் உட்படமே எல்லாமே நமக்கு பேர் கெட்டு போற அளவுக்கு எல்லாம் இருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கு அதிகாரம் வந்தோனே ஒரு பங்குன்னு குடுங்க. ஒரு ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்கு 2 மந்திரி பதவி அதிகமா கேட்கலாம் அவ்வளோதானே. குடுக்குறதுல என்ன இருக்குது? இப்படிப்பட்டவங்க கூட எதுக்கு கூட்டணி இருக்கணும்? விலகிடுவோம். புதிய முயற்சி எடுப்போம் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்குறாங்க. ராகுல் காந்தியினுடைய பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் விஜய் அவர்களோடு 2, 3 முறை பேச்சுவார்த்தை நடத்தினதை ஏற்கனவே ராவணாவிலே பேசியிருக்கிறோம். கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா, விரைவில் காங்கிரஸ் கட்சிக்குள்ளாக 2 பிரிவாக, 2 பிளவாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பில்ல, நடக்க போறது உறுதின்றாங்க. வேணாம் வெளியேறுவோன்னு முடிவு வந்துருச்சுனாக்கா, நாங்கள் வந்து காலங்காலமாக கோபாலபுரத்தினுடைய விசுவாசிகளாகவும், வாரியத்துக்கு வாக்கப்பட்டவர்களாகவும், அப்புறம் இன்னும் சில சலுகைகளாகவும் பழகி போய்விட்ட நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு வெளிய வரமாட்டோம் அப்படின்னு சொல்ற இன்னொரு கோஷ்டியும் உள்ள இருக்குது. அது யார் யாருன்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். நமக்கு முக்கியமா அதில வந்து இருக்கிறது அப்படின்னாக்கா, சில விஷயங்கள் பேர சொல்றாங்க. இப்ப சொல்லக்கூடாது. அவங்கெல்லாம் வந்துட்டு இல்ல, இல்ல எங்களுக்கு திமுக மட்டுமே இருக்கு. இந்துத்துவா உள்ள நுழைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுதான் நடக்கும். காங்கிரஸ் 2ஆக உடைகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் எப்படி ஜி.கே. மூப்பனார் தலைமையில அப்படி இருந்தப்ப ஒரு பக்கம் காங்கிரஸ் இந்த பக்கம் கூட்டணி,
தனித்து நின்று கருணாநிதி கூட சேர்ந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்த வரலாறுலாம் இருந்தது. அப்போ அதிமுக கூட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது. அதே போல் இப்போ ஒரு முயற்சி விஜயோடு சேர்ந்து போகிற அந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வர்றதாகவும், திமுக கூட சேர்ந்து போகிற காங்கிரஸ் டீம் வந்து அது எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பெரிய அதிர்ச்சி தகவல் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க. என்னடா அது அந்த கட்சி மேலே நம்ம தொடர்ச்சியாக விமர்சனம் வைக்கிறோமன்ற மாதிரி. விமர்சனம் வேறு, இது வேறு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இரண்டாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவல். கடந்த 15-20 ஒரு மாதத்துக்கு முன்பு இருந்தே கூட வச்சுங்க, அந்த கட்சியில் வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் புதிய நிர்வாகிகள் அப்படின்னு அறிவிக்கிறதா இருந்தார் தோழர் திருமாவளவன். ஒரு மாவட்டத்துக்குள்ளே 6 சட்டமன்ற தொகுதி அப்படின்றது மாதிரி இருக்குது. தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்றது இப்போ திருமாவளவன் அவர்களுடைய வியூகம். ரொம்ப நல்ல வியூகம் அது. திமுக என்ன விரும்புதுன்னா, இப்போ நேரு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த மாவட்டத்தில் அவர் ஒருத்தர் தான் மாவட்ட தலைவர், மாவட்ட இதுவாக இருப்பார். இப்போ விசிகாவில் 6 பேர் இருப்பாங்க. 6 பேரையும் கூப்பிட்டு பேசணும். 6 பேர் கூடயும் முரண்படுற மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் ஒருத்தனை கவனிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னொரு குரூப் வந்துட்டு அதிமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணும், இல்லை எதிரணி வேலைக்கு செய்யும். அந்த 6 பேர்லேயே ஒன்றா இருக்க மாட்டாங்க. என்ன, நீ ஒரு பக்கம் திமுகவுக்கு ஆதரவு விசுவாசமாக ரொம்ப நெருங்கி ஒருத்தர் இருக்காங்கன்னா நம்ம ஏன் அவங்க கூட போகணும், நம்ம எப்படி செய்வோம்னு சொல்லிட்டு கலையும். இப்படியான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திமுக அது விரும்பலை. ஒரு மாவட்ட செயலாளர் போட சொல்லுங்கள் அப்படின்றது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல்வியாளர், அடுத்த லெப்டினன்ட் தலைவர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு யாருன்னே தெரியும். அவர் தான் அடுத்த தலைவர் நிலைக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் சேர்ந்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு பேசி கொண்டிருக்கிற ஒரு விவாதம் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. திருமாவளவன் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி, தொகுதிக்கு ஒரு வேட்பாளர், அது கூடாது, அப்படி இருந்தால் அது நல்லா இருக்காது, மேலிடம் அதை விரும்பலை அப்படின்னு இவங்க ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க திமுக சார்பாக. இது எது வரைக்கும் போகும், எது வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வயசு வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கு மேலே திரும்ப போராடி கட்சியை நம்ம தக்க வைக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் திருமாவளவனுக்கு இருக்கலாம். அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சகிச்சுக்கிட்டு இருக்கிறாரா இல்லையான்றதுன்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் திமுகவினுடைய போக்கு, திமுகவினுடைய கூட்டணி என்பது ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு பெரிய செட்பேக்ன்றது அந்த தரப்புக்கே நல்லா தெரியும். இதற்கு மேலும் அவர்களோடு நீடித்தோம்னாக்கா அது நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு பெரிய விஷயம். வேற ஒரு லாபி இதுக்குள்ளே நடக்குது. அந்த லாபியை வந்து விஜயை நோக்கி நகர்த்தணும் அப்படின்னு கிறித்துவ லாபி இதுக்கு பின்னாடி இருக்குது. அந்த அடிப்படையிலும் திருமாவளவன் அந்த பக்கம் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு திமுக தரப்பு நம்புவதாக தகவல். அப்படி எதனா நடந்தது அப்படின்னா அங்கேயும் 2ஆக உடையும். மாப்பிள்ளை வந்து ரெடியாக இருக்கிறாரு. குறிப்பாக அந்த கட்சியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ இல்லையோ, குறிப்பிட்ட 2-3 பேர் தனக்காக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு மாப்பிள்ளை தரப்பு இதில் வேலை செய்யுது. ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உண்டா இல்லையான்றது மாப்பிள்ளைக்கு முக்கியம் இல்லை. அவர் அங்கே ஒரு ஆள் வச்சிருக்கிறாரு. அவர் வெற்றி பெற்று வெளியில் வந்துட்டா கட்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் எப்பேற்பட்டாவது அந்த வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறது மாப்பிள்ளையோட கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்றது சொல்கிறாங்க. அதனால் இது 2ஆக உடைவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற கேள்வி இப்போ கிடைச்சிருக்க தகவல். இன்னும் நிறைய தகவல்கள், நிறைய விஷயங்கள் காவல்துறை சம்மந்தப்பட்டது, இன்னும் வெளியிலேருந்து வரக்கூடிய சம்மந்தப்பட்டது, ஊழல் முறைகேடு சம்மந்தப்பட்ட விஷயமும் அடுத்தடுத்து அரசியல் உளவாளி தகவலில் வெளிவர இருக்குது. இப்போதைக்கு இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் ரெடினா சொல்லுங்க சார், ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? ரெடி. ரோலிங். ரோலிங். சார் ரோலிங் ஆகிட்டு இருக்கு, ஆரம்பிக்கலாம் சார். சார்